ஸ்நேகன் ஃபவுண்டேஷன் யாருக்கு சொந்தம் என்பதில் உருவான தகராறில் பாடலாசிரியர் ஸ்நேகனும் பாஜக நிர்வாகி ஜெயலட்சுமியும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் தற்போது பாஜக நிர்வாகி ஜெயலட்சுமியை கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன், முழு விவரங்கள். வணக்கம் அம்ரித். சென்னையில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான நடிகை ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்நேகன் ஃபவுண்டேஷன் யாருக்கு சொந்தம் என்பதில் உருவான தகராறில் பாடலாசிரியர் ஸ்நேகனுக்கும் நடிகை ஜெயலட்சுமியும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருமங்கலம் போலீசார் விசாரணைக்கு பிறகு நடிகை ஜெயலட்சுமியை கைது செய்துள்ளனர். இன்று காலை சென்னை அண்ணா நகரில் உள்ள நடிகை ஜெயலட்சுமி வீட்டில் திருமங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. விசாரணை அடிப்படையில் நடிகை ஜெயலட்சுமி கைது செய்து தற்போது திருமங்கலம் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாடலாசிரியர் ஸ்நேகனின் ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் தொடர்பான புகார் தொடர்பாக விசாரணை செய்வதற்காக திருமங்கலம் போலீசார் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி வீட்டிற்கு இன்று விசாரணையில் ஈடுபட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஸ்நேகன் ஃபவுண்டேஷன் யாருக்கு சொந்தம் என்பது குறித்து பாடலாசிரியர் ஸ்நேகன் மற்றும் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி ஆகியோர் மாறி மாறி காவல் நிலையத்தில் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளித்துக் கொண்டனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி திருமங்கலம் போலீசார் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக தற்போது நடிகை பாஜக நிர்வாகி ஜெயலட்சுமி வீட்டுக்கு இன்று காலை விசாரணைக்கு சென்ற திருமங்கலம் போலீசார் அங்கு சோதனையில் ஈடுபட்டு அறக்கட்டளை பெயரை பயன்படுத்தி அவர் மோசடியில் ஈடுபட்டதற்கு உண்டான ஒரு சில ஆதாரங்களை கண்டுபிடித்தனர். இந்த அடிப்படையில் இந்த விசாரணைக்கு பிறகு நடிகை ஜெயலட்சுமி மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் மோசடி வழக்கில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டனர். தற்போது திருமங்கலம் காவல் நிலையத்தில் அவர் மீது 4 பிரிவுகள் இன்னும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலும் அவர் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.